பாபா இதோ இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க. அண்ணா எதுக்கு? பிரச்சனைக்கு பரிகாரம் வேணுமா வேண்டாமா ருத்ரா? வேணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். விஷ்ணு இந்த வீட்டுக்கு மூத்தவன். நான் அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க போறதே அந்த வம்சத்தை நிர்மூலமாக்குறதுக்காக தான். இன்னில இருந்தே இப்போல இருந்தே இந்த காரியத்தை ஆரம்பிச்சுட்டேன். இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அந்த நாகமணி உண்மையிலேயே யாருக்கு சொந்தமாகணும்? நாகமணி யாருக்கு சொந்தமாகும்? எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்ல. கிளம்பியாச்சு. அங்க என்ன நடக்கும் எப்படி நடக்கணும் ஒண்ணுமே தெரியல. என்ன நடக்குதோ நடக்கட்டும். பூஜையை நான் தான் செய்யணும்னு பாபா சொல்லிட்டாரு. நாகமணி என்கிட்ட இருக்கும்போது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அர்ஜுனுக்கு நல்லது நடக்கணும்னு செய்ய போற பூஜை எல்லாம் நல்லதே நடக்கும். ஜெய் மகாகாளி. வரியா விஷ்ணு? வா வா. எந்த நாகமணிக்காக நான் இத்தனை வருஷங்களா கடும் தவங்கள் செஞ்சு கஷ்டப்பட்டனோ அந்த அந்த அபூர்வ நாகமணி இன்னும் ஒரு சில நிமிஷங்கள்ல என் கைக்கு வந்துடும். வா நாகமணி வா. வந்து இந்த பைரவனுக்கு சொந்தமாயிடு. நாகமணி இன்னும் ஒரு சில நிமிஷங்கள்ல இந்த பைரவனோட கைக்கு வந்து சேர்ந்துடும். சொல்லுங்க பாபா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விஷ்ணு நிராயுதபாணியா தனியாளா இந்த இடத்துக்கு வருவான். அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட மந்திர சக்தியால அவனை நான் கட்டி போடுறேன். அவனே நாகமணிய பத்தி சொல்ல வைக்கிறேன். நீ அவன் வீட்டுக்கு போய் அந்த நாகமணிய எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு தரணும். எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. அப்படியே அந்த விஷ்ணு இங்க வரும்போது எனக்கு நீ தெரியப்படுத்தணும். சொல்றது புரியுதா? அவன் வர வழியிலேயே விஷ்ணுவை நீ எதிர்த்தாகணும், பயமுறுத்தணும். கிளம்பு. சரிங்க பாபா, அப்படியே செய்றேன். நான் இப்ப கிளம்புறேன். போ. நான் ஒரு வேலை செய்யறேன். காரை கொஞ்சம் தூரத்துல நிறுத்திட்டு அங்கிருந்து நடந்து போறதுதான் சரியா இருக்கும். ஏன்னா காட்டுல கார் ஓட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டமாயிடும். நடந்தே போறேன். ஏங்க அமிர்தா, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணங்க. மயூரி கூட. ஏதோ எனக்குள்ள நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். ஆனா உங்க ஞாபகம் என்னை தூங்க கூட விட மாட்டேங்குது. ப்ளீஸ் என்ன தூங்க விடுறீங்களா?
அட ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே. பாட்டி சொல்லியிருக்காங்க இந்த மழை பொழியிற சத்தமும் கொலுசு சத்தமும் ஒரே மாதிரி இருக்கும்னு. நிம்மதியா தூங்கவே முடியலையே. இல்ல இது நிஜமாவே கொலுசு சத்தம் தான். மயூரி இந்த பக்கம் வந்தாளா என்ன? அட அந்த பக்கம் யாரோ போறாங்களே, திருடனா இருக்குமோ? அர்ஜுன், இப்ப நீ என்னை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். வா, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, இந்த நேரத்துல பொண்ணா பையனான்னு தெரியலையே. பொண்ணு மாதிரி தான் இருக்கு. இந்த நேரத்துல இங்க எதுக்கு? அந்த துப்பட்டா கனவுல அமிர்தா போட்டிருந்த துப்பட்டா ஆச்சு. அப்படின்னா அமிர்தா இங்க வந்திருக்காங்களா? சச்சே, அமிர்தா எதுக்கு இங்க வர போறாங்க, அதுவும் இந்த நேரத்துல? எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. இருந்தாலும் அன்னைக்கு அவங்களே எனக்கு போன் பண்ணி பேசின மாதிரி என்னை பார்க்குற ஆசையில் அவங்க இங்க வந்திருக்கலாங்க. என் மனசு என்னமோ அது அமிர்தா தான் சொல்லுது. அர்ஜுன், இனிமே உன்னோட கனவு, உன்னோட மனசு எல்லாத்துலயுமே அமிர்தா மட்டும்தான் இருக்கணும். இந்த நேரத்தில் அமிர்தா இங்க வந்திருந்தா அது நிச்சயமா என்கிட்ட ஏதாவது பேசதான் வந்திருக்கணும். என்ன பேச வந்திருப்பாங்க? என்னன்னு போய் பாத்திர வேண்டியதுதான். இங்கே நின்று யோசனை பண்ணிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. எஸ், அமிர்தா இருந்தா அவங்க கிட்ட பேசலாம், இல்லைன்னா திரும்பி வந்துடலாம். வா அர்ஜுன், உனக்காக தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நிச்சயமா வருவேன்னு எனக்கு தெரியும்.
வந்தாச்சு, இங்க வந்தாச்சு. அதோ பார்ப்பினாக்கா, நம்ம எதிரி, நம்ம காமதேனு நம்மளை தேடி வந்தாச்சு. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அதுவும் நம்மளை தேடி வந்திருக்கு. வா வா. நாகமணி நமக்கு சொந்தமாக கூடிய நேரம், அந்த பொன்னான நேரம் இப்போ ரொம்பவே நெருங்கியாச்சு. பினாக்கா, தாமதிக்காத, உன் வேலைய சீக்கிரம் ஆரம்பி. என்னது இது? நான் ஒருவேளை தெரியாம தட்சகவனத்துக்கு வந்துட்டேனா? ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவனா என்ன? ஓடு 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 விஷ்ணு, ஓடு. நீ இந்த பைரவனோட கோட்டைக்குள்ள கால வச்சிட்ட. இதுக்கு மேல இங்க இருந்து தப்பிச்சு போக வாய்ப்பே இல்ல. எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு, எங்க போக முடியுமா போ. பினாக்கா, பிடி அவனை, பிடி. என்னோட எதிரிய நீ பிடிச்சு இழுத்துக்கிட்டு வா. விஷ்ணு, ஓடு. ஓடு. ஐயோ, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்கிட்ட நாகமணி இருக்கிறது நான் மறந்த போயிட்டேனே. நாகமணி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் நான் பயப்படவே வேண்டாம். மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம், நான் ஒரு கோழி ஆயிட்டேனே. இல்ல, இந்த கெட்ட பாம்பு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். கையில நாகமணி வச்சுக்கிட்டு பாம்புக்கு பயந்தவங்கிற பேர் எனக்கு வரக்கூடாது. குளிர்தே. உனக்கு எப்படி விளையாட்டு காட்டணும்னு எனக்கு தெரியும். அந்த பக்கத்துல இருந்தா சத்தம் வருது.
வெள்ளை துப்பட்டா அது அமிர்தனோட கனவுல போட்டுக்கிட்ட துப்பட்டா இல்ல? ஆமா, அது அமிர்தோட துப்பட்டாவே தான். அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அமிர்தா இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு ஏன் வர போறாங்க? ச்சே, நான் ஒரு லூசு. ச்சே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏங்க அமிர்தா, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு என்னடானா போன் பண்ணி விடிக்கதெல்லாம் பேசுனீங்க. இன்னைக்கு என்னடானா இப்படி விளையாட்டு காட்டுறீங்களே. ப்ளீஸ் அமிர்தா, வெளியில வாங்க. அமிர்தா, நீங்க எங்க இருக்கீங்க? ஓடு அர்ஜுன், ஓடு, என்னை தேடு. அந்த மரத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அது அமிர்தா தான் என் மனசு சொல்லுது. இதோ வரங்க. டேய் அர்ஜுன், என்னடா அது பைத்தியக்காரத்தனமா? ஆனா யாரோ போன மாதிரி பார்த்தோம். அது அமிர்தா தான் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்களை தேடிக்கிட்டே வந்தேன். அவங்க எங்கே தான் இருக்காங்க. நீ ஒரு நிமிஷம் வீட்டுக்கு போ, நான் உடனே வந்துடுறேன். ஷட் அப் அர்ஜுன், எல்லாமே உனக்கு விளையாட்டா போச்சா? டேய், நடு ராத்திரியில இப்படி வெளியில சுத்துறது ஆபத்துன்னு உனக்கு தெரியாது? ஏற்கனவே வீட்டுல எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. நீ வேற ஏடா கூடமா பண்ணாத. இதோ பார், ஒழுங்கா வீட்டுக்கு வா. நடக்க கூடாது ஏதாவது நடந்து போச்சுன்னா கஷ்டம்டா. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் ஆபத்துல மாட்டிக்காத. வீட்டுக்கு வா. அண்ணா, என் கை விடுனா ப்ளீஸ். அமிர்தா அங்க இருக்காங்கண்ணா. ஒன்னும் பேசாத, வா என் கூட வா. அண்ணா விடுண்ணா. போறியா? போ. எங்க போக போற? திரும்பவும் என்னை தேடி வந்து தானே ஆகணும்.